தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய பூர்வீகம் கொம்பாடி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த ஊராக தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் வட்டம் கொம்பாடி கிராமத்தை பொதுமக்கள் சொல்லி வருகின்றார்கள். இது சம்பந்தமாக கடந்த 2014ஆம் ஆண்டு கொம்பாடி சர்ச்சில் நடைபெற்ற பவளவிழா ஆண்டில் அந்த பவளவிழா புத்தகத்தை வரலாற்று ஆய்வாளர்களும் அருட்தந்தைகளும் மற்றும் பொதுமக்களும் தகவல்களை திரட்டி அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய தகப்பனார் மதிப்பிற்குரிய சந்திரசேகர் அவர்களுடைய பூர்வீகம் கொம்பாடி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களிடம் நாங்கள் கருத்துக்களை கேட்கின்ற பொழுது சேனாதிபதி பிள்ளை அவர்கள், அதாவது விஜய் அவர்களின் தந்தை வழி தாத்தா அவர்கள் இந்த கிராமத்தில் பிறந்ததாகவும், மேலும் சுதந்திர போராட்ட தியாகி மாசிலாமணி அவர்களும் அந்த கிராமத்தில் பிறந்ததாகவும், இருவரும் நெருங்கிய உறவினர் என்ற தகவல்களை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுடைய மூதாதையரின் கல்லறைகள் மற்றும் பழங்காலத்து இடங்கள் எல்லாம் இந்த கொம்பாடி கிராமத்தில் இருப்பதாக அறிவதை எண்ணி நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா, ஓட்டப்பிடாரம் தாலுகாவை சேர்ந்த ஒரு கிராமம் கொம்பாடி. கொம்பாடியை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களும் இருந்துட்டு எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. முன்னொரு காலத்தில் இப்போ நம்ம ஒரு சர்ச்சு இருந்தது. அந்த சர்ச்சு இப்போ கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்காங்க. அந்த சர்ச்சுடைய கட்டி 75வது வருஷம் அவர் ஜூபிலி வைக்கும்போது ஒவ்வொருவருடைய மகிமையை கேட்கும்போது கொம்பாடியில் உள்ள பாரம்பரியத்தை எடுக்கும்போது சந்திரசேகருடைய டீட்டெயில்ஸ் வந்துச்சு. அவர் பிறந்த ஊர் இந்த ஊர் கொம்பாடி. அவருடைய முன்னோர்கள் தாத்தா, அவருடைய அப்பா அம்மா, அவருடைய அப்பா அம்மா, அவருடைய கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே இந்த ஊரில் இருந்தாங்க. சந்திரசேகர் பிறந்த ஊரும் இந்த ஊர் தான். அதே மாதிரி அது சந்திரசேகர் அவருடைய முன்னோர்கள்லாம் அவரோட அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை கூட இங்கே இருக்குது, பூமிக்கு அடியில் தான் இருக்குது. அது அவரது நிலப்பலங்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு எங்கே இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடியலை. அதே மாதிரி இப்போ அவர் படத்தை பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் விஜய் சார் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வரேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த மண்ணின் மைந்தருங்கும்போது அவருக்காக அவர் வரணும், கண்டிப்பாக அவர் சிஎம் ஆகணும். அவருக்கு நான் 2வது வருஷம் அவர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாக அவர் சிஎம் ஆவார். நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். அவருக்காக நாங்கள் பாடுபடுவோம்.